So students, our next example is 4.25. PQ is a chord of length 8 cm to a circle of radius 5 cm. The tangents at P and Q intersect at a point T. Okay, find the length of TP. So students, this is our diagram. Okay, so this is T. Okay, and the point is T. Okay, so here OP is radius, OQ is radius is equal. அப்புறம் இது TP and TQ equal தெரியும் because these both are tangent and meeting at one point. அந்த பாயிண்ட்ல இருந்து வர distance is equal நான் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன். So let TR equal to Y. T and R இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு tangent மீட் ஆகுற மாதிரி ஒரு கார்டு வரைஞ்சுக்கோங்க. அந்த அது எங்க அந்த T ல இருந்து O க்கு ஒரு லைன் வரைஞ்சா அது எங்க கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் R வச்சுக்கோங்க. So TR equal to Y. T ல இருந்து R வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து Y னு வச்சுக்கலாம். Since OT is perpendicular bisector of PQ. OT என்னது perpendicular bisector of PQ ன்ற கார்டுக்கு அது perpendicular bisector. அப்போ PR equal to QR equal to 4. அப்போ இந்த மேல இருக்கிறது கீழ இருக்கிறதும் ரெண்டும் ஈக்குவலா அது கட் ஆகும் இல்லையா பைசெக்டர்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டும் ஈக்குவலா கட் ஆகும் இந்த டிஸ்டன்ஸ் so this is also 4 and this is also 4 okay so in triangle ORP OP square equal to OR square plus PR square இந்த OP square எப்படி வச்சுக்கலாம்னா OR square plus PR square அப்படி வச்சுக்கலாம் இல்லையா OR square plus PR square அப்போ ஏன்னா இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் பைத்தாகரஸ் தியரம் படி so OR square equal to OP square minus PR square OR square நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா OP square minus PR square நீங்க எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு OR கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சோ அதான் பண்றேன் சோ அப்போ OR square equal to உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வச்சிட்டு தான் நீங்க அடுத்து கண்டுபிடிக்க முடியும் so 5 square minus 4 square which is 25 minus 16 which is 9 so OR square equal to 3 root 9 வந்து 3 okay so OT equal to OR plus RT OT எப்படி இந்த O ல இருந்து T வரைக்கும்னா OR plus RT தான் OT இல்லையா சோ ஒன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் 3 OR வந்து 3 and Y வந்து இன்னும் நமக்கு தெரியல சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கோங்க in triangle PRT PRNT இதோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இதுவும் தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி இல்லையா 4 தெரியும் so and OPT we have OT square equal to TP square plus OP square ரெண்டு ட்ரையாங்கிள் இத ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிட்டு அந்த பைத்தாகரஸ் தியரம் படி என்னன்னா TP square equal to TR square plus PR square okay அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்புறம் ட்ரையாங்கிள் OPT ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா O P and T இந்த பிக் ட்ரையாங்கிள் மேல இருக்குது எப்படின்னா இது அப்புறம் இந்த பிக் சைடு so you will take OT square equal to OP square plus PT square அதுக்கு பதிலா OP square and PT square அப்புறம் நீங்க என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா OT square நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா TR plus OR அதானே சொல்லுவோம் so TR plus OR plus OP square அப்படிதான் வைக்கணும் so இந்த TP squareக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 2 என்னன்னு சொன்னோம்னா TP square equal to TR square plus PR square அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி சோ அந்த TP squareக்கு பதிலா அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம் ஓகே so 3 plus y the whole square OT எப்படி வச்சுக்கலாம்னா 3 இது ஆல்ரெடி தெரியும் 3 ன்னு 3 plus y whole square equal to இந்த TR square plus PR square அது எப்படி வச்சுக்கலாம்னா y square because இது மொத்தமா இது y இல்லையா இதான் ஹைபோடென்யூஸ் so y வரும் so y square plus 4 square PR square என்னது 4 PR தான் கண்டுபிடிச்சோம் 4 so PR square is 4 square OP square equal to 5 OP already given in the question 5 so substitute OT from 1 என்ன சொன்னா OT வந்து 3 plus y so அது நம்ம already substitute பண்ணிட்டோம் so just எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 plus 6y plus y square equal to y square plus 16 plus 25 therefore y equal to TR equal to 16 by 3 y equal to TR equal to என்னன்னா இத ஜஸ்ட் இங்க கேன்சலிங் பண்ணீங்கனாலே தெரியும் 16 by 3 ன்னு வரும் ஓகே சோ அப்ப என்ன பண்ணீங்கன்னா 6y equal to 41 minus 9 6 into y okay equal to 1 minus 9 we get y equal to 16 by 3 அதங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க from 2 TP square equal to TR square plus PR square இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா அதை எழுதிட்டீங்கன்னா TP ஸ்கொயருக்கு அப்படியே வச்சுக்கோங்க TR ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு TR ஸ்கொயர் என்னன்னா y
So y equal to 16 by 3 no, so 16 by 3 whole square ஏன்னா அது ஸ்கொயர்ல இருக்கு plus pr square தெரியும் 4 square, so 256 by 9 which is plus 16 which is first இதுக்கு LCM எடுத்து multiply பண்ணி add பண்ணி 400 divided by 9, so TP equal to 20 by 3. Just cancel this by 3 table. அப்போ உங்களுக்கு sorry root எடுங்க okay, because இது ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா TP square, so root எடுத்தா TP, so 420 93, that's all. So next example 4.26 in figure 6.24, O is the center of the circle, PQ is a chord and the tangent PR at P makes an angle of 50 degree with PQ. Okay, find angle POQ. என்ன கேட்டிருக்காங்கன்னா POQ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 50 டிகிரி சொல்லியாச்சு. ஓகே, ஸோ சொல்யூஷன் இஸ் angle OPQ equal to 90 degree minus 50 degree equal to 40 degree. Because இது என்னன்னா complementary angles. Complementary angles add up to 90 degree. அப்போ இது ஒன்று தெரிஞ்சிச்சு, அப்போ ஒன்று நீங்கள் 90 minus 50 பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் 40. Okay, so OP equal to OQ. OP equal to OQ because radii of a circle are equal. அது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கொஸ்டின்லேயே சொன்னேன். ஸோ angle OPQ equal to angle OQP. ஸோ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ஸில் அந்த ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஆல்ரெடி நமக்கு ஓபிக்யூ தெரியும், இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஓக்யூபியும் 40 டிகிரி. ஓகே, தெரிஞ்சிடுச்சு. ஸோ பிஓக்யூ எப்படி எழுதலாம்னா பிஓக்யூ இஸ் நத்திங் பட் 180 மைனஸ், பிகாஸ் இது வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா மூணாவது ஆங்கிள் 180லேருந்து மைனஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 180 minus angle OPQ minus angle OQP. So POQ equal to 180 degree minus 40 which is 100. Minus 80 ஆயிடும். So 180 minus 80 is 100. That's all. So next example பார்த்தீங்கன்னா 4.27 in figure 4.65 triangle ABC is a circumscribing a circle. Find the length of BC. Circumscribingனா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிளில் சர்க்கம்ஸ்கிரைப்னா அந்த ஜஸ்ட் அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல கட் ஆகி அந்த ட்ரையாங்கிள் வந்து அந்த சர்க்கிளோட வெளிப்புறத்தில் இருக்கும். இன்ஸ்கிரைபிங்னா உள்ள இருக்கும். ஓகே, சர்க்கம்ஸ்கிரைபிங்னா வெளியில. சர்க்கம்ஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல சர்க்கிளுக்கு அப்படின்னா அதோட அவுட்டர் போர்ஷன். ஸோ அவுட்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. AN equal to AM equal to 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா AN equal to AM equal to 3 சென்டிமீட்டர். ஏன் இது ஒரு டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகி ரெண்டு பாயிண்ட்ல அந்த சர்க்கிளை கட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஈக்குவல். ஸோ டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அ சேம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். இதுதான் நீங்க எழுத வேண்டிய லைன். ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாம், பட் எழுதுறது இப்படிதான் எழுதணும். ஸோ BN equal to BL equal to 4 சென்டிமீட்டர், BN equal to BL equal to 4 சென்டிமீட்டர். பிகாஸ் ஒன்று தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு இன்னொன்று ஈக்குவல்னு தெரிஞ்சிடும். So CL equal to CM equal to AC minus AM equal to 9 minus 3 6 centimeter. So CM and LM எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா இது 3 தெரிஞ்சிச்சு, இது 9 தெரிஞ்சிச்சு. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 9 minus 3 கண்டுபிடிக்கலாம். So 9 minus 3 so 6. So இது ரெண்டும் 6. Okay, that's all. So next is 4.28. If radii of two concentric circles AC are 4 cm and 5 cm, then find the length of the chord of one circle which is a tangent to the other circle. Concentric circles na ஒரு circle உள்ள இருக்கும், முழுசா இன்னொரு சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் 4, அப்படியே அந்த பெரிய சர்க்கிளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா ரேடியஸ் 5 ஆயிருக்கும். ஓகே, அந்த ரேடியஸ். So OA equal to 4 centimeter, OB equal to 5 centimeter. Also, so நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா சைட்ல எழுதிக்கலாம். அதை மட்டும் தனியா ஒரு ரேடியஸா போட்டுக்கலாம். ஓகே, so also OA is perpendicular to BC. Because ஏன் இங்க ஒரு கார்டு நம்ம வரைஞ்சோம்னா அப்போ அந்த பாயிண்ட் வந்து இது டான்ஜென்ட்டா, இது வந்து இந்த பெரிய சர்க்கிளுக்கு இந்த BC கார்டு, இந்த சின்ன சர்க்கிளுக்கு இந்த BC டான்ஜென்ட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஸோ OV ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் பை பைத்தாகரஸ் தியரம். ஸோ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் which gives AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. therefore AB ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ரூட் எடுங்க ரெண்டு சைடும், அப்போ 3 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ BC ஈக்குவல் டு 2AB, hence BC ஈக்குவல் டு 2 into 3 6 சென்டிமீட்டர்.
BC equal to 2AB எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஆல்ரெடி உங்களுக்கு AB வந்து 3 cm தெரிஞ்சிடுச்சு. அப்ப நீங்க BC என்ன பண்ணுவீங்கன்னா 2 into AB, hence BC equal to 2 into 3 6 cm. அவ்வளவுதான். ஓகே, ஸோ பிகாஸ் இது வந்து AB into 2 தான் வந்து BC. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கார்டோட லென்த்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். Draw a circle of radius 3 cm. Take a point P on this circle and draw a tangent at P. இப்போ என்னன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதோட ரேடியஸ் கொடுத்துட்டு நமக்கு என்னன்னா ஒரு Pன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம அதுக்கு ஒரு டேஞ்சென்ட் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் draw a circle with center at O of radius 3 cm. ஸோ O சென்டரா வச்சு 3 cm காம்பஸையும் ஸ்கேலையும் வச்சு மெஷர் பண்ணி அந்த பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் 3 சென்டிமீட்டருக்கு. ஓகே, வரைஞ்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா டேக் அ பாயிண்ட் P on the circle. அதுல ஏதாவது இங்கே கூட நீங்க அந்த P வச்சுக்கலாம், உங்க விருப்பம். பட் நான் இங்கே தான் கொடுத்துருக்காங்க, யோர் விஷ், நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். ஸோ P நான் இங்க எடுத்திருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க அது ஃபர்ஸ்ட் OP ஜாயின் பண்ணணும், அதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். Draw a perpendicular line T dash to OP which passes through P. Pல பாஸ் ஆகுற மாதிரி T டேஷ்னு ஒரு லைன் OPக்கு பர்பெண்டிகுலரா நீங்க வரையணும். ஓகே, வரைஞ்ச பிறகு T dash is a required tangent. ஸோ இதை எப்படி ஃபர்ஸ்ட் வரையலான்னு பார்க்கலாம். எப்படி இதை வரைஞ்சாங்கன்னா இந்த சைடை ப்ரொட்ராக்டரை வச்சு, இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதையும் நம்ம மறக்க கூடாது. சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் இது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பஸ் வச்சு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட், நீங்க இவ்வளோ மெஷர்மெண்ட் கூட எடுத்து ஒரு ஆர்க் வரைஞ்சி, அப்புறம் உங்களுக்கு 60 டிகிரி எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா இல்லையா, நீங்க 60 அடுத்து அதே மெஷர்மெண்ட் வச்சு 60ல வச்சு அதே ஆர்க்ல இன்னொரு ஆர்க் கட் பண்ணீங்கன்னா சின்ன ஆர்க், அது 120 டிகிரி. 60க்கும் 120க்கும் நீங்க பைசெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 90 கிடைக்கும். ஸோ பண்ணி அந்த ட்ராவை நீங்க வரைஞ்சிட்டீங்க. அந்த கட் ஆகுது இல்லையா, இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணி, இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணி, அந்த கரெக்டா அந்த பாயிண்ட்ல இருந்து P ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சுங்க, அதான் T dash. ஓகே, ஐ திங்க் யூ காட் இட். ஸோ அவ்வளவுதான் உங்களோட டேஞ்சென்ட் வரையுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Draw a circle of radius 4 cm at a point L on it. Draw a tangent to the circle using the alternate segment. So first with O as center, draw a circle of radius 4 cm. Okay, with O as center வச்சு அப்புறம் draw a circle of radius 4 cm. 4 cm எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. Okay, take a point L on the circle. Through L draw a chord LM. Lன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு கார்டு வரைஞ்சுக்கோங்க, LM அப்படின்னு அந்த சர்க்கிள்குள்ளேயே வரைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, டேக் அ பாயிண்ட் N distinct from L and M on the circle so that L, M and N are anti-clockwise direction. Join L, N and NM. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிறதுனா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் 3 பாயிண்ட்டும். ஸோ Lல இருந்து ஃபர்ஸ்ட் M எடுத்து ஒரு கார்டு வரைஞ்சுக்கோங்க. அகெயின் Lல இருந்து இன்னொரு பாயிண்ட் அந்த LMக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த சைடு வரைஞ்சிங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் வராது, இந்த சைடு வரைஞ்சிங்கன்னா தான் ஆன்டி கிளாக்வைஸ் வரும். ஸோ நீங்க N இப்போ சப்போஸ் நீங்க L இங்க எடுத்தீங்க, M இங்க எடுத்தீங்கன்னா அப்போ N இங்க வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ LNயும் MNயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Then what you will do, through L draw a tangent T dash such that angle TLM equal to angle MNL. TLM வந்து MNLக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி, இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சுக்கோங்க Lல இருந்து. ஓகே, ஸோ T dash is a required triangle. அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவலா வர மாதிரி தான் நீங்க வரையணும். ஸோ அந்த பாயிண்ட், அதனால தான் அதை உங்களை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எடுக்க சொல்றாங்க. ஓகே, ஐ திங்க் யூ காட் இட்.